சென்னையின் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றான விக்டோரியா அரங்கம் அண்மையில் திறக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் மக்கள் பார்வையிட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜானகிராமன். ஜானகிராமன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னையின் வரலாற்று அடையாளங்களில் ஒன்றான விக்டோரியா அரங்கம் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்பட்டு ஏராளமான பொதுமக்கள் விக்டோரியா அரங்கை பார்வையிட்டு வருகின்றனர். சென்னையின் அடையாளமாக திகழும் விக்டோரியா பொது அரங்கம் 1887ஆம் ஆண்டு ராணி விக்டோரியாவின் வைர விழாவை நினைவு கூர்ந்து கட்டப்பட்டது. இந்த அரங்கம் சென்னையின் சமூக பண்பாட்டு வரலாற்றில் முக்கிய சாட்சியாகவும் விளங்குகிறது. ரூபாய் 32.62 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொன்மை மாறாமல் புனரமைக்கப்பட்ட இந்த விக்டோரியா பொது அரங்கத்தினை கடந்த 23ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருந்தார். இந்த நிலையில் இந்த விக்டோரியா அரங்கத்தை பொதுமக்கள் பார்வையிட 26ஆம் தேதி முதல் பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் தொடர்ந்து இதை கண்டு கழித்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று புத்தாண்டு விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் இந்த விக்டோரியா அரங்கை பார்வையிட ஆர்வமுடன் வந்த வண்ணமாக இருக்கின்றனர். இந்த விக்டோரியா அரங்கை பார்வையிட வரும் பொதுமக்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் அதில் நபர் ஒருவருக்கு 25 ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகிறது. மேலும் இந்த அரங்கத்தை பார்வையிட முன்பதிவு செய்ய வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விக்டோரியா அரங்கின் உள்ளே விக்டோரியா அரங்கு தொடங்கப்பட்டது, எப்போது தொடங்கப்பட்டது, அதன் கட்டமைப்புகள் என்ன, அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த விக்டோரியா ராணி வாழ்ந்த காலகட்டத்தில் இந்த சென்னை எவ்வாறு இருந்தது, அந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்கள் மற்றும் ஆரம்ப கால சென்னையின் கட்டிடக்கலைகள் குறித்த பல்வேறு விவரங்களும் இங்கே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதையும் பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு கழித்தனர். மேலும் இந்த அரங்கம் உருவான வீடியோ காட்சிகளும் ஆதி காலத்தில் அந்த பயன்படுத்திய பொருட்களும் பழங்கால இசை கருவிகள் நாடகம் வழியே நவரசம் பற்றிய செய்திகள், மேலும் இந்த விக்டோரியா ராணி வாழ்ந்த காலத்தில் இருந்தது போன்ற அரண்மனை, அந்த விக்டோரியா ராணி வாழ்ந்த காலத்தில் அரண்மனை போன்ற அமைப்புகள் மற்றும் அவர்களின் பொழுதுபோக்கு அம்சங்கள் போன்ற பல்வேறு வகையான விஷயங்கள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தனர். மேலும் முன்பே அறிவித்தது போல் இன்று விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான பொதுமக்கள் வந்து இந்த விக்டோரியா அரங்கை ஆர்வமுடன் கண்டு கழிக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.